எங்களுடைய இயக்கத்தின் முன்னோடிகள் அண்ணன் மு. எல்லாளன், அண்ணன் வன்னியரசு, அண்ணன் கனியமுதன், அண்ணன் தாய்வேந்தன், அண்ணன் இன்ஃப்ளாப் மற்றும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பிரபாகரன், அற்புதகுமார் உள்ளிட்ட எமது தலைவரின் உயிரின் உயிரான அனைத்து விடுதலை சட்டம் ஒன்று திரண்டு சாதி ஒழிப்பு போராளி ஐயா இம்மானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் எங்களுடைய தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கும் ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கும் அவங்களுடைய நினைவு கூறும் வகையில் பரமக்குடியிலும் சிதம்பரத்திலும் நினைவரங்கம் அமைத்து வெண்கல சிலையை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டும் 2022ஆம் ஆண்டும் எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து ஆதிராவிட நலத்துறை மற்றும் மானிய கோரிக்கையின் கீழ் வாக்கெடுப்பும் விவாதம் நடந்தபொழுது என்னை அழைத்து பேச சொன்னார்கள். அதாவது தமிழக சட்டமன்றத்திலேயே ஐயா இம்மானுவேல் சேகரனுடைய பெயரை உச்சரித்தது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் எந்த இயக்கமும் எந்த கட்சியும் விடுதலை சிறுத்தை அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை. அதுபோல தொடர்ந்து சாதி ஒழிப்பு களத்திலும் சமூக நீதி களத்திலும் எங்களுடைய தலைவர் தமிழ் தலைமையேற்று நாங்கள் தொடர்ந்து களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல ஐயா இம்மானுவேல் சேகருக்கு என்னுடைய தலைவர் சார்பிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு இம்மானுவேல் சேகரன் அவருடைய பேரை சூட்டணும் அப்படின்னு தேவேந்திர விலாசமும் மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது முதல்வர் பார்வைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பாக முதலுடைய கவனத்திற்கு கடிதமாகவே நம்முடைய தலைவர் சார்பில் நாம் கொடுப்போம். அதே போல் எங்கள் பரமக்குடியின் மக்களின் சார்பாக பரமக்குடியிலும் மதுரையிலும் அவருடைய முழு வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை என்பது சாதி ஒழிப்பு போராளி இம்மானுவேல் சேகரனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அது சாதாரணமாக அந்த இடம் எப்படி கொடுத்தாங்க, சின்ன உடப்பு பகுதியைச் சேர்ந்த அங்கே இருக்கின்ற தேவேந்திரோல மக்கள் கொடுத்த இடம் தான் அந்த இடம். ஏர்போர்ட் விமான நிலையமே உருவாக்கப்பட்டதே தேவேந்திரோல மக்களுடைய இடத்துல தான் அந்த இடமே இருக்குது, அந்த விமான நிலையமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் மாவீரன் சாதி ஒழிப்பு களத்திலே வீரச்சாவடைந்த தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய பெயரை வைப்பதுதான் சரியாக இருக்க முடியும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்று வைத்த கோரிக்கையில் நீண்ட காலமாக வைக்கப்பட்ட கோரிக்கை. சாதி அமைப்புகள் சாதியவாதிகள் தொடர்ந்து வேற ஒரு பெயரை வைக்க சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சாதி ஒழிப்பு களத்திலே வீரச்சாவடைந்த தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய படத்தை அங்கு வைக்க வேண்டும், பெயரை சூட்ட வேண்டும். அதே போல் மதுரையில் முழு உருவ வெண்கல சிலை மாவீரன் முக்கியமான இடத்துல எல்லா இடங்களையும் வேறு சிலைகள் இருக்குது. அதே போல் தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய சிலையை அங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவரோட பேரத்தை சூட்டணும் அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கை இருக்குது. இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லை, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பனையூர் பாபு அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள், சட்டப்பேரவையில் இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புவோம் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் இந்த கோரிக்கையை வலிமைப்படுத்துவோம். சும்மா வர்ற இடத்துல போகிற இடத்துல பேசுறதில்ல, எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே போல இம்மானுவேல் சேகரனுடைய திருப்பெயரை அவர் பெயரை சட்டமன்றத்தில் முதல் முறை உச்சரித்தது அவை குறிப்பில் ஏற்றியது விடுதலை சிறுத்தைகள் தான். தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் ஒரு உதவி செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க பல கட்சியினர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சாதியவாதிகள் அல்லது சனாதனவாதிகள் தொடர்ந்து இந்த பரப்புரையை இந்த அவதூறை செய்து வருகிறார்கள். அந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் நின்று அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை ஆதரித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் நேரடியாக சென்று அந்த போராட்டத்தை முதலில் போய் ஆதரித்தார்கள். இதில் மிக முக்கியமானது சமூக நீதி கருத்தியல் அடிப்படையில், சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் தூய்மை பணி என்பது மலநலன்னு சொல்கிறாங்க.
மலம் அள்ளுற தொழிலை வந்து பெர்மனண்ட் செய்யுங்க, நிரந்தரப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்புறாங்க அப்படின்னா அது குலக்கல்வி அல்லது வந்து ஒரு சமூகம் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பார்வை, அது சனாதன பார்வை. விடுதலை சிறுத்தைகள் அந்த பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபடுறோம். நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டை நிரப்புங்கன்னு சொல்கிறீங்க, இடபிள்யூஎஸ் வந்து பார்ப்பனர் உள்ளிட்ட உயர் சாதியினர் வந்து இடபிள்யூஎஸ் நிரப்புங்கன்றாங்க. ஏன் அந்த தூய்மை பணியாளர் பணியை, மலாளர் பணியை இடபிள்யூஎஸ் நிரப்ப வேண்டியதானே? மற்ற பிற்படுத்தப்பட்டவர் அந்த பணியை நிரப்ப வேண்டியதானே? விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை என்பது ஒரு சமூகமே அந்த பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. ஐரோப்பா கண்டங்களில், மற்ற இடங்களில், யூரோப்லலாம் அது நவீனமாக இயந்திரமயமாக்கப்படுகிறது. மலம் அள்ளுற தொழில், தூய்மை பணி என்பது இயந்திரமாக்கப்படுகிறது. இந்தியாவிலும் இயந்திரமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் வைத்த கோரிக்கை என்பது இயந்திரமயமாக்கப்படுத்தலாம். மலாள தொழிலை நீங்கள் இவ்வளோ பேர் மலாளுங்கன்னா எப்படி அள்ளுவாங்க? யார் அள்ளுவாங்க? அன்னைக்கு கஸ்தூரி போன்றவர்கள், மற்ற மதுவந்தி போன்றவர்கள், சின்மயி போன்றவர்கள் அந்த தொழிலை போய் அந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவித்தாங்களா? ஏன் அவங்க அள்ள வேண்டியதானே அந்த வேலையா? ஏன் எங்களால சொல்கிறாங்க? இது இந்த இப்படி அள்ளுங்கன்னு சொல்கிறது, இந்த தொழிலை நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்கிறது சனாதனவாதிகள், சாதியவாதிகள், சாதிய வெறியர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையிலும் மாவீரன் இமானுவேல் சேரன் பார்வையிலும் செயல்படக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை என்பது மாறுபட்ட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்.